சாம்சங்லேருந்து கேலக்ஸி A80 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேலக்ஸி A80யில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. ஸோ என்னெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, என்னெல்லாம் விஷயங்கள் இந்த ஃபோனில் இருக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சாம்சங்கோட கேலக்ஸி A80 பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1080p ரெசல்யூஷனோட டிஸ்பிளே, 393 ppi டென்சிட்டி இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான பெசலும் இல்லை, நாச்சும் இல்லை. ஸோ பெசலும் இல்லாமல் நாச்சும் இல்லாமல் இருக்கிறதுனால இது உண்மையிலே ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக எந்த விதமான டிஸ்டோர்ஷன் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு அல்டிமேட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனோட டிஸ்பிளேயில் வந்து நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே வச்சு உங்கள் ஃபோனை வந்து அன்லாக் பண்ண முடியும். இந்த ஃபோனில் உள்ள பில்டை பற்றி பேசும்போது நமக்கு ஃப்ரண்ட் சைட்லையும் சரி பேக் சைட்லையும் சரி வந்து கிளாஸ் பேனலாக செஞ்சுருக்காங்க. சென்டரில் ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இதில் Qualcomm Snapdragon 730 ஆக்டோ கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த 730 சிப்செட்டை பற்றி பேசும்போது இது 8 nm ஃபிங்கர் ப்ராசரில் தயாரிக்கிற ப்ராசர், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ப்ராசர். ஸோ இந்த ப்ராசர் பற்றி பேசும்போது இதில் 2 கோர்ஸ் வந்து 2.2 GHz கைரோ 460 கோல்ட்லையும், 6 கோர்ஸ் வந்து 1.7 GHz கைரோ 460 சில்வர்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக இதில் Adreno 618 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எந்த விதமான ஹெவியான கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் கொடுத்தா கூட ஈஸியாக பிளேயரும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட உங்களுக்கு ஹை செட்டிங்ஸில் வச்சு விளாட முடியும். அடுத்ததாக ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் இந்த ஃபோன் கிடையாது. அடுத்ததாக இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட், அதாவது இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கும்போது நமக்கு ரியர் ஃபேஸிங்கில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேஸ் டேட்டா ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 அப்பர்ச்சர் 12mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்ட்ரா வைட் கேமராவாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைடாக எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு TYF கேமரா. ஸோ இது 3D கேமராவாக கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக. ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 4K ரெசல்யூஷன் வீடியோ 30 frame/second வரையும் கேப்சர் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா தான். ஸோ ரியர் ஃபேஸிங்கில் உள்ள அதே கேமரா தான் இந்த ஃபோனுக்கு செல்ஃபி கேமராவும் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பெசல்லெஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து மோட்டரைஸ்ட் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் செல்ஃபி எப்போல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு மோட்டரைஸ்ட் செல்ஃபி கேமரா லான்ச் ஆகும். அந்த டைமில் ரியர் ஃபேஸிங் கேமரா வந்து ஃப்ரண்ட்டை பார்த்து டில்ட் ஆயிரும். அதாவது பேக் சைடு உள்ள அதே கேமரா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்து திரும்பிடும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து மோட்டரைஸ்ட்டாகவும் வச்சுருக்காங்க. அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு டில்ட்டிங் மெஷரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட். ஸோ பேக் சைடில் உள்ள அதே ட்ரிபிள் கேமரா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் கேமராவும் ஒர்க் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பப்ளிக்கில் வந்து செல்ஃபி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நிறைய பேரை திரும்ப வைக்கும். சாம்சங் நிறுவனம் வந்து இந்த ஃபோன் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதனால் வந்து எந்த விதமான ஷேக்கினஸ் இல்லாமல் வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட சப்ஜெக்ட் மட்டும் நார்மலாகும். பேக்ரவுண்டில் வந்து பொக்கே எஃபெக்ட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வீடியோவே உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை வந்து வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள நீங்கள் மட்டும் தெளிவாக இருப்பீங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே பிளர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி A80யில் வந்து செக்யூரிட்டிக்காக வந்து ஒரு 5 லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நாக்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க காரணத்தினால இந்த ஃபோனை அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. இது போக அடிஷனலாக இந்த ஃபோன்லேருந்து ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதில் டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 கொடுக்கலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சாம்சங் நிறுவனம் இது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக வந்து ஸ்பெஷலாக ஆப்ஸை ரன் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே தான் இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து Type-C 2.0 ரிவர்சிபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. மற்றபடி இந்த ஃபோனில் உள்ள OS பற்றி பேசும்போது இது Android 9.0 பையில் ரன் ஆகுது. 1 UI இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரையும் 5 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூயல் 4G VoLTE சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸை பொறுத்தவரையும் ஏஞ்சல் கோல்டு, கோஸ்ட் ஒயிட், அது மட்டும் இல்லாமல் பேந்தம் பிளாக் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் யூஎஸில் வந்து இது $729 சொல்லியிருக்காங்க. இந்திய மதிப்பில் இது கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 50,000 வருது. சேல்ஸை பொறுத்தவரையும் யூரோப்பில் வந்து இது மே 29 ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு எப்போ வருது அப்படிங்கிறது எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்லை. ப்ரைஸிங்குமே இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸிங் தெரியும். ஸோ ஒருவேளை லான்ச் ஆச்சுன்னா பைனோ லிங்க் செக்யூரிட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல புது ஃபோன்களை பற்றி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்க வரேன். நன்றி,
வணக்கம்.